வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவின் புதிய பட்ஜெட் தாக்கல். பற்றாக்குறை 78.3 பில்லியனாக உயர்வு. 28,000 பேருக்கு வேலை இழக்கும் அபாயம். 75 மில்லியன் விளம்பரத்தால் வந்த வினை. கார்னியிடம் சரணடைந்த டக்ஃபோர்ட். கனடாவில் வலி நிவாரணி மருந்துகளுக்கு நிலவும் தட்டுப்பாடு. அடுத்த ஆண்டு வரை பெரும் சிக்கல். இந்திய மாணவர்களை நிராகரிக்கும் கனடா. வெளியான அதிர்ச்சி தகவல். சாரதி அனுமதி பத்திர விதிகளில் மிகப்பெரிய மாற்றம். குடியேற்ற நிலை மற்றும் வேலை அனுமதி இனி கட்டாயம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். கனடாவின் பிரதமர் மார்க் கார்னியின் முதல் மத்திய பட்ஜெட் கனடா ஸ்ட்ராங் என்ற பெயரில் நேற்று பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நாட்டின் உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறையில் பெரும் முதலீடுகளை இந்த பட்ஜெட் முன்மொழிந்தாலும் பற்றாக்குறை கணிசமாக அதிகரித்துள்ளது. நிதியமைச்சர் ஷாம்பெயின் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட் 89.7 பில்லியன் நிகர புதிய செலவினங்களை அறிவித்துள்ளது. முக்கியமாக 2025 தொடக்கம் 26ஆம் ஆண்டுக்கான பற்றாக்குறை கடந்த டிசம்பரில் கணிக்கப்பட்ட 42.2 பில்லியனில் இருந்து தற்போது 78.3 பில்லியனாக உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2029 தொடக்கம் 30 இது 56.6 பில்லியனாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றாட வாழ்க்கை செலவுகளை விட தலைமுறை சார்ந்த முதலீடுகளுக்கு அரசு முன்னுரிமை அளித்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் 280 பில்லியன் மூலதன முதலீடுகள் திட்டமிடப்பட்டுள்ளன. இதில் உள்கட்டமைப்புக்கு 115 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி திறன், AI மற்றும் மின்சார வாகனங்கள் போன்ற தொழில்நுட்பங்களுக்கு 110 பில்லியன் செலவிடப்படும். கனேடிய ராணுவத்தை வலுப்படுத்த 81.8 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நேட்டோ அமைப்பின் 2% GDP இலக்கை எட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. வீடமைப்பு திட்டங்களுக்கு 25 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் பிரதமரின் பில்ட் கனடா ஹோம்ஸ் திட்டத்துக்கான 13 பில்லியன் அடங்கும். இந்த புதிய செலவினங்களை ஈடுகட்ட அடுத்த 5 ஆண்டுகளில் 60 பில்லியன் சேமிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் மிக முக்கிய அம்சமாக 2028 தொடக்கம் 29ஆம் ஆண்டுக்குள் 28,000 பொதுத்துறை வேலைகள் குறைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 16,000 பதவிகள் செலவின மறு ஆய்வு மூலமும் 12,000 பதவிகள் ஆட்குறைப்பு மூலமும் குறைக்கப்படும். மற்றும் ட்ரூடோ காலத்தின் மரம் நடும் திட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச உதவி செலவுகளும் தொற்று நோய்க்கு முந்தைய நிலைக்கு குறைக்கப்படுகின்றன. குடிவரவுத் துறையில் நிரந்தர வதிவிட இலக்கு ஆண்டுக்கு 3,80,000 அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஸ்திரப்படுத்தப்படும். தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படும். காலநிலை மாற்றத்தை பொறுத்தவரை தொழில்துறை கார்பன் விலை நிர்ணய முறை வலுப்படுத்தப்படும். இது சிறுபான்மை அரசாங்கம் என்பதால் பட்ஜெட் நிறைவேற மற்ற கட்சிகளின் ஆதரவு தேவை. கன்சர்வேட்டிவ் கட்சி, பிளாக் கியூபெக் மற்றும் கிரீன் கட்சி ஆகியவை பட்ஜெட்டை எதிர்ப்பதாக அறிவித்துள்ளன. எனவே இந்த பட்ஜெட்டின் தலைவிதியும் கார்னி அரசாங்கத்தின் எதிர்காலமும் இன்னும் முடிவெடுக்காத NDP கட்சியின் கைகளிலேயே தங்கியுள்ளது. பட்ஜெட் தோற்கடிக்கப்பட்டால் கனடா குளிர்கால தேர்தலை சந்திக்க நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மத்திய அரசின் முழு பொறுப்பு என்ற பிரதமர் மார்க் கார்னியின் நிலைப்பாட்டை ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் ஏற்றுக்கொண்டுள்ளார். ட்ரம்ப் நிர்வாகத்துடனான வரி பேச்சுவார்த்தைகள் டொனால்ட் ட்ரம்ப் இடம்பெற்ற ஃபோர்டின் 75 மில்லியன் ஆன்டி டேரிஃப் விளம்பரத்தால் நிறுத்தப்பட்டன. இந்த விளம்பரம் ட்ரம்பின் கோபத்தை தூண்டியது. இதற்காக கார்னி ட்ரம்பிடம் மன்னிப்பு கேட்டிருந்தார். ஆசியாவிலிருந்து கார்னி 2 முறை அழைத்தும் வேர்ல்ட் சீரிஸ் முடியும் வரை ஃபோர்ட் விளம்பரத்தை நீக்க மறுத்தார். தனக்கு பேச்சுவார்த்தை குறித்து வேறுபட்ட நினைவு இருப்பதாகவும் ஃபோர்ட் குறிப்பிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. எனினும் செவ்வாயன்று ஃபோர்ட் பின்வாங்கினார். பேச்சுவார்த்தைகள் கார்னியின் மடியில் விழுகிறது என்று ஒப்புக்கொண்டு டீம் கனடாவுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்தார். கேப்டன் கனடா என்று அழைக்கப்பட்ட ஃபோர்ட் தனது முந்தைய 52 மில்லியன் சாம் ஆஃபென்சிவ் தோல்வியடைந்ததையும் கண்டவர். விளம்பரத்தை நீக்கினாலும் அதற்காக ட்ரம்பிடம் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று ஃபோர்ட் கூறியுள்ளார். மேலும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்ப விளம்பரத்தை நீக்கினாலும் LCBO அலமாரிகளில் இருந்து நீக்கப்பட்ட அமெரிக்க மதுபானங்கள் ஒரு கருவியாக தொடர்ந்து நீக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அல்பர்டா, சாஸ்கட்வன் போன்ற மாகாணங்கள் அமெரிக்க மதுபான தடையை நீக்கிய போதும் ஒன்டாரியோ நீக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனடாவின் வின்னிபெக் பகுதியில் சிமோன் ஹில்டபிராண்ட் தீசன் என்ற பெண் தனது மகளின் ஹலோவின் இணைப்பு பண்ட பொதியை வீட்டில் பிரித்து பார்த்தபோது அதில் தங்க மோதிரம் ஒன்றை கண்டெடுத்துள்ளார். அது ஒரு திருமண மோதிரம் என ஊகித்த அவர் அதனை உரியவரிடம் சேர்க்க முடிவு செய்தார். பெறுமதியான இந்த மோதிரம் தவறான கைகளில் செல்லக்கூடாது என்பதற்காக மிக குறைந்த விவரங்களுடன் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டார். பதிவிட்ட சில மணி நேரங்களில் தங்கள் சகோதரின் மோதிரம் தொலைந்துவிட்டது என சிலர் அவரை தொடர்பு கொண்டனர். அவர்கள் மோதிரம் குறித்த சரியான தகவல்களை வழங்கியதால் மோதிரம் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் தமக்கு பெரும் மகிழ்ச்சி தந்ததாக அந்த பெண் தெரிவித்துள்ளார்.
கனடாவில் முக்கிய வலி நிவாரணி மருந்துகளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு அடுத்த ஆண்டு வரை நீடிக்கும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக ஆக்சிகோடோன் மற்றும் அசிட்டமினோபன் கலந்த பெர்கசெட் போன்ற மருந்துகளின் பற்றாக்குறை தொடர்கிறது. இதுகுறித்த அறிவிப்பை கனடிய சுகாதார திணைக்களம் கடந்த ஜூலை மாதம் வெளியிட்டது. அதே சமயம் டைலனால் 3 என அறியப்படும் கோடின் கலந்த மருந்துகளுக்கும் உற்பத்தி தடை காரணமாக தட்டுப்பாடு நிலவியது. இந்த மருந்துகள் திடீர் காயங்கள் முதல் நீண்டகால முதுகுவலி வரை பயன்படுத்தப்படுபவை. தற்போதைய நல்ல செய்தியாக கோடின் கலந்த டைலனால் 3 மருந்துகள் மீண்டும் கிடைக்க தொடங்கியுள்ளன. இருப்பினும் டைலனால் 2, 4 மற்றும் ஆக்சிகோடன் கலந்த மருந்துகளின் விநியோகம் இன்னும் குறைவாகவே உள்ளதாக கனேடிய மருந்தாளர் சங்கத்தின் சடா ஃபைஷல் உறுதிப்படுத்தியுள்ளார். கனடா உயர்கல்வி நிறுவனங்களுக்கான இந்திய மாணவர்களின் கல்வி அனுமதி ஸ்டடி பெர்மிட் விண்ணப்பங்களில் 74% ஆகஸ்ட் மாதம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இது 2023 ஆகஸ்ட் மாத 32% நிராகரிப்பு வீதத்தை விட மிகவும் அதிகம். விண்ணப்பித்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கையும் 2023 ஆகஸ்டில் 20,900 இருந்தது. 2025 ஆகஸ்டில் 4,515 கணிசமாக குறைந்துள்ளது. மோசடிமிக்க கல்வி அனுமதிகளை தடுக்கும் கனடா அரசின் கடுமையான நடவடிக்கைகளே இதற்கு காரணம். குறிப்பாக 1,550க்கும் மேற்பட்ட போலி அனுமதி கடிதங்கள் பெரும்பாலும் இந்தியாவிலிருந்து வந்தவை கண்டறியப்பட்டுள்ளன. மொத்த விண்ணப்ப நிராகரிப்பு 40% உள்ள நிலையில் சீன மாணவர்களின் நிராகரிப்பு 25% மட்டுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனினும் கல்வி அமைப்பின் நம்பகத்தன்மை பற்றி கனடா அக்கறை கொண்டிருந்தாலும் இந்திய மாணவர்கள் கனடாவில் தொடர்ந்து கல்வி கற்பதை விரும்புவதாக கனேடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். கனடாவில் இந்தியர் ஒருவர் மீது கனேடியர் தாக்குதல் நடத்தும் வீடியோ ஒன்று அதிக கவனம் ஈர்த்துள்ளது. டொரண்டோவில் உள்ள ஹாஃபே ஒன்றில் தன்பாட்டுக்கு நின்று கொண்டிருந்த இந்தியரின் மொபைலை கனேடியர் ஒருவர் பிடுங்கி எறிந்துள்ளார். அந்த இந்தியர் அமைதியாக மொபைலை எடுத்தபோது, "நீ என்ன பெரிய ஆளா? என்னிடம் தோரணை காட்டுகிறாயா?" என அந்த கனேடியர் அந்த இந்தியரை பார்த்து கேட்டுள்ளார். இதனால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படலாம் என இந்தியர் பதிலளித்ததும் ஆத்திரமடைந்த கனேடியர் அந்த இந்தியரை சுவருடன் சேர்த்து தள்ளி சட்டியை பிடித்து மிரட்டினார். உடனே கஃபே ஊழியர் தலையிட்டு வெளியே போங்கள் என்று மன்றாடியதால் அந்த கனேடியர் வெளியேறினார். சும்மா நின்றாலே புலம்பெயர்ந்தோர் தாக்கப்படுவது கனடாவில் வெறுப்புணர்வு அதிகரித்திருப்பதை காட்டுவதாக இருக்கின்றது. சமீபத்தில் கூட அர்விசிங் சாஹூ என்பவரின் கார் மீது சிறுநீர் கழித்த ஹயல்பாப்பின் என்பவரை தட்டி கேட்டதற்காக அந்த கனேடியர் தாக்கியதில் அர்விசிங் சாஹூ உயிரிழந்த சம்பவம் இங்கு நினைவிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவங்கள் தற்போது அங்குள்ள இந்தியர்களிடையே பலவித அச்சங்களை ஏற்படுத்தியுள்ளது. சாஸ்கட்டூன் மாகாணத்தில் மருத்துவமனை பார்க்கிங் கட்டணத்தை ரத்து செய்ய கோரி டெனிஸ் ஓகோனிக் என்று புற்றுநோய் நோயாளி சட்டமன்றத்தில் போராடி வருகிறார். "நான் புற்றுநோயுடன் போராட வேண்டும், அரசாங்கத்துடன் அல்ல" என்று அவர் தெரிவித்தார். பிரிட்டிஷ் கொலம்பியா, கியூபெக், நோவா ஸ்கோஷியா மற்றும் நியூ பிரன்ஸ்விக் போன்ற மாகாணங்கள் மருத்துவமனை கட்டண பார்க்கிங்கை ரத்து செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன் பிரின்ஸ் ஆல்பர்ட்டில் ஓகோர்னிக் சிகிச்சையை தொடங்கிய போது புற்றுநோய் நோயாளிகளுக்கு இலவச பார்க்கிங் வழங்கப்பட்டது. ஆனால் சாஸ்கட்டூன் சுகாதார ஆணையம் அவரது சிகிச்சையின் பாதியிலேயே அந்த இலவச சலுகையை ரத்து செய்தது. புற்றுநோய் நோயாளிகளை குறிவைக்கும் இந்த முடிவை நேர்மையுள்ள யாராவது எடுப்பார்களா என அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மாகாண சுகாதார அமைச்சர் ஜெர்மே, பார்க்கிங் வருவாயில் பாதி இடப்பராமரிப்பு செலவுகளுக்கும் மீதி பாதி நோயாளி பராமரிப்புக்கான SHA பட்ஜெட்டுக்கும் செல்வதாக கூறினார். ஆனால் எதிர்க்கட்சியான NDP புற்றுநோய் நோயாளிகள் பார்க்கிங் கட்டணம் செலுத்தக்கூடாது என கோரி இந்த முடிவை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரியுள்ளது. தற்போது SHA பார்க்கிங் கட்டணங்கள் ஒவ்வொரு இடத்திலும் மாறுபடும் நிலையில் மாகாணம் தழுவிய ஒரு நிலையான பார்க்கிங் கொள்கையை பரிசீலித்து வருவதாக சுகாதார ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒன்டாரியோ மாகாணம் 2026 ஒரு புதிய மறுசுழற்சி திட்டத்துக்கு மாறுகிறது. இது வீட்டு உரிமையாளர்களுக்கு அதிக குப்பை தொட்டிகளையும் குறைவான சாலையோர சேகரிப்புகளையும் கொண்டுவரும். சர்க்குலர் மெட்டீரியல்ஸ் என்று லாப நோக்கற்ற அமைப்பு இந்த திட்டத்தை மேற்பார்வையிடும். இதன் முதல் படியாக ஜனவரியில் குடியிருப்பாளர்கள் 2 கூடுதல் நீலப்பெட்டிகளை பெறுவார்கள். இந்த திட்டம் அமலுக்கு வந்ததும் பட்பசை குழாய்கள், காஃபி கோப்பைகள் மற்றும் கருப்பு பிளாஸ்டிக் போன்ற பல புதிய பொருட்கள் மறுசுழற்சிக்காக ஏற்றுக்கொள்ளப்படும். குறிப்பாக வாட்டர்லூ பிராந்தியத்தில் பிப்ரவரி இறுதி வரை தற்போதைய அட்டவணை தொடரும். ஆனால் மார்ச் மாதம் முதல் நீலப்பெட்டி சேகரிப்பு 2 வாரங்களுக்கு ஒருமுறை என மாற்றப்படும். இந்த சேவையை மில்லவேஸ்ட் நிறுவனம் கையாளும். இது புதிய கார்ட் பேஸ்ட் சேகரிப்புடன் இணையும். கூடுதல் பெட்டிகள் தேவையில்லை என்றால் அவற்றை கேம்பிரிட்ஜில் உள்ள மில்லவேஸ்டுடன் திருப்பிக் கொடுக்கலாம் என சர்க்குலர் மெட்டீரியல்ஸ் அமைப்பின் CEO தெரிவித்துள்ளார். எனினும் அக்டோபர் கூட்டத்தில் பிராந்திய கவுன்சிலர்கள் இந்த மாற்றங்களால் குழப்பமடைந்தனர். கவுன்சிலர் டக் ரைக் இதை ஒரு சிறிய பேரழிவு என்று வர்ணித்தார். நெட்டாஸ்
லிசா சாலோனன் இது ஒன்டாரியோவில் மறுசுழற்சியின் முடிவாக இருக்குமா என அஞ்சுவதாக கூறினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக சர்க்குலர் மெட்டீரியல்ஸ் ஒரு தகவல் தொடர்பு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. மறுசுழற்சி தொடரும், சேகரிக்கப்படும் பொருட்களின் பட்டியல் விரிவுபடுத்தப்படும், சுமூகமான மாற்றத்துக்கு உழைக்கிறோம் என்று CEO உறுதியளித்துள்ளார். வடகிழக்கு எட்மண்டனில் நடந்த சோகமான விபத்தில் 5 வயதான அல் சைட் அபு அல் ஹசன் என்ற சிறுவன் உயிரிழந்தார். 62வது தெரு மற்றும் மெக்கானகி பொலவார்ட் குடியிருப்பு வளாகம் அருகே 25 வயது பெண் ஓட்டிய ஜீப் சராக்கி வாகனமே சிறுவன் மீது மோதியது. போலீஸ் அறிக்கையின்படி அல் ஹசன் நடைபாதையில் ஓடும்போது தரையில் விழுந்துள்ளார். அப்போது வாகனம் அவர் மீது ஏறியுள்ளது. ஓட்டுநர் சிறுவனை கவனிக்கவில்லை என்றும் சாலையில் துணிகள் அல்லது போர்வை கிடைப்பதாக நினைத்ததாகவும் ஒரு சாட்சி கூறியுள்ளார். அந்த தாய்க்காக மிகவும் வருந்துகின்றேன் என்று மற்றொரு சாட்சி தெரிவித்துள்ளார். விபத்து நடந்தவுடனே ஓட்டுநரை 911 அழைத்துள்ளார். எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுவன் அந்த சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார். பிரதான மோதல் பிரிவு விசாரித்து வரும் நிலையில் விபத்துக்கு வேகம் அல்லது மது பாவனை காரணமில்லை என போலீசார் நம்புகின்றனர். ஓட்டுநர் மீது இதுவரை குற்றம் சாட்டப்படவில்லை. இதற்கிடையில் விபத்து நடந்த இடத்தில் மக்கள் மலர்களையும் பொம்மைகளையும் வைத்து சிறுவனுக்காக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஒன்டாரியோ அரசாங்கம் மாகாணத்தின் சாரதி அனுமதி பத்திர தகுதி விதிகளில் மிகப்பெரிய மாற்றத்தை அறிவித்துள்ளது. பில் 60 சட்டத்தின் மூலம் சாரதி அனுமதி பத்திரம் பெறுவது இனி ஒருவரி பதிவிட நிலை, குடியேற்ற நிலை மற்றும் சட்டப்பூர்வ வேலை அங்கீகாரம் ஆகியவற்றுடன் நேரடியாக இணைக்கப்படுகிறது. வீதி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் மோசடிகளை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் அட்டவணை 5 போக்குவரத்து அமைச்சருக்கு புதிய அதிகாரங்களை வழங்குகிறது. இனி விண்ணப்பதாரரின் விசா, வேலை அனுமதி அல்லது வதிவிட நிலையை சரிபார்த்த பின்னரே அனுமதி பத்திரம் வழங்கப்படும் அல்லது புதுப்பிக்கப்படும். இந்த சட்டத்தின் 4 முக்கிய மாற்றங்கள் அமல்படுத்தப்பட உள்ளன. குடியேற்ற நிலை சரிபார்ப்பு. இனி அனைத்து விண்ணப்பதாரர்களும் அவர்கள் கனடாவில் சட்டப்பூர்வமாக இருப்பதை, உதாரணமாக PR அட்டை, ஒர்க் பெர்மிட் அல்லது ஸ்டடி பெர்மிட் நிரூபிக்க வேண்டும். இரண்டாவதாக, பார்வையாளர்களுக்கு தடை. தற்காலிக பார்வையாளர்கள் இனி கிளாஸ் A அல்லது D போன்ற வணிக ரீதியான சாரதி அனுமதி பத்திரங்களை பெற முடியாது. வேலை அனுமதி உள்ளவர்கள் மட்டுமே தகுதி பெறுவார்கள். மூன்றாவதாக, வெளிநாட்டு லைசன்ஸ். பரஸ்பர உடன்படிக்கை இல்லாத நாடுகளின் வெளிநாட்டு அனுமதி பத்திரங்களுக்கான தானியங்கி அங்கீகாரம் முடிவுக்கு வருகிறது. அவர்கள் இனி ஒன்டாரியோவின் எழுத்து மற்றும் வீதி பரீட்சைகளில் தேர்ச்சி பெற வேண்டும். நான்காவதாக, கிளாஸ் A அனுபவம். மிக முக்கியமாக, கிளாஸ் A அதாவது ட்ரக் அனுமதி பத்திரம் பெறுவதற்கு முன் ஓட்டுநர்களுக்கு 1 வருட கனேடிய ஓட்டுநர் அனுபவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. புதியவர்கள், தற்காலிக வதிவாளர்கள் மற்றும் ட்ரக்கிங் தொழில்துறை ஆகியவை இந்த மாற்றங்களால் முக்கியமாக பாதிக்கப்படும். பில் 60 சட்டம் மூலம் அரசு அங்கீகாரத்தை பெற்றவுடன் இந்த புதிய விதிகள் 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது கனேடிய மக்களின் பலரது வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் உருவாக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.